திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 18. உடையார் ஸ்ரீ ராஜராஜரை பார்த்து பல வீரர்கள் கைகூப்பினாலும் விகர்ணனின் கைகூப்பலில் பணிவும் உண்மையும் சிரிப்பில் ஒரு நட்பும் தெரிந்தது. பதிலுக்கு ராஜராஜரும் கைகூப்பி வணங்கினார். அவர்களை தாண்டி அங்கு போடப்பட்டிருந்த கருங்கல் பலகையின் மீது ஏறி நின்று கொண்டார். நல்ல நாள் பார்த்து வேலையை ஆரம்பித்து விட்டோம். இனி தொடர்ந்து வேலைகள் நடக்க வேண்டும். சிற்பிகள் பள்ளம் தோண்டவும் தோண்டின மண்ணை அப்புறப்படுத்தவும் இதோ இங்குள்ள வீரர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு சிற்பியும் தனக்கு வேண்டிய ஆட்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அந்த சிற்பிக்கு கீழே இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்கள் வேலை செய்ய வேண்டும். சிற்பிகள் கொடுக்கின்ற வேலையை செவ்வனே செய்ய வேண்டும். உங்களுக்கு வந்ததும் சரியான வரவேற்பு இல்லை, தங்குவதற்கு இடமில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன். கவலை வேண்டாம். வெகு சீக்கிரமே மிக உயரமான ஒரு கொட்டகையை கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்கின்றேன். அதுவரை நீங்கள் தஞ்சையில் எந்த வீட்டு திண்ணையிலும் உட்கார்ந்து கொள்ளலாம், போய் படுத்தும் கொள்ளலாம். விடிந்து ஒரு நாழிகைக்குள் நீங்கள் யாரிடம் வேலை செய்கிறீர்களோ அவரிடம் போய் நின்றுவிட வேண்டும். பிற்பகல் உணவுக்கு பிறகு சிறிது நேரம் நீங்கள் உறக்கம் கொள்ளலாம், ஓய்வெடுத்து கொள்ளலாம். பிறகு அந்தி சாயும் வரை வேலை இருக்கும். சில நாட்கள் இரவிலும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். எனவே அமைதியாக வேலை செய்து ஆலய பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கொட்டகை கட்டும் வரை அரண்மனையை தவிர மற்ற எந்த இடத்திலும் நீங்கள் தங்கலாம். ஒருவேளை தங்குவதற்கு இடமே இல்லை என்றில் எவருக்கேனும் தோன்றினால் அரண்மனைக்குள்ளும் வந்து தங்கிக் கொள்ளலாம். நான் உங்களை அந்நிய வீரர்களாகவே நினைக்கவில்லை, உங்களை சிவப்பணியில் ஈடுபடுத்தி கொண்ட செயல் வீரர்களாகவே நினைக்கின்றேன். உங்களுக்கான உணவுகள் வண்டிகளில் வந்து இறங்கி கொண்டிருக்கின்றன. அந்த உணவு முடித்து ஓய்வு கொள்ளுங்கள். நகரை சுற்றி பாருங்கள். ஆடல் பாடல்கள் மூலைக்கு மூலை நடக்கும். அவைகளை கவனித்து தஞ்சையின் தமிழை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மக்களுக்கு சொல்லுங்கள். மக்களோடு கலந்து பழக முயற்சி செய்யுங்கள். உங்களை மரியாதையோடும் மிருதுவாகவும் நடத்த வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருக்கின்றேன். எங்கு எவர் தொந்தரவு செய்தாலும் அருகிலுள்ள அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து உங்களுக்கு உண்டானதை என்ன தொந்தரவு என்பதையும் அவர்களிடம் சொல்லலாம். நீங்கள் யாரும் எதன் பொருட்டும் ஆயுதம் ஏந்தக்கூடாது என்பதுதான் என் விருப்பம். ஊன்றுகோல் தவிர வேறு ஏதேனும் கூர்மையான ஆயுதங்கள் நீங்கள் வைத்திருந்தால் அப்புறப்படுத்தப்படும். நீங்கள் கடுமையாக விசாரிக்கப்படுவீர்கள். பிறகு நல்ல மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் தஞ்சை நகரை விட்டு வெளியேற உங்களுக்கு அனுமதி இல்லை. உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம் என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உரத்த குரலில் பேச ஒரு வீரன் முன்வந்தார். சோழ மக்கள் எந்த அளவுக்கு எங்களை மதிப்பார்கள் என்று தெரியவில்லை. என் புருஷனை கொன்றது ராஷ்டிரகூடன், என் புருஷனை கொன்றது கங்கபாடி வீரன் என்று இங்குள்ள பெண்கள் எங்களை அடிக்க முன்வரும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அமைதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அவர்கள் அடிக்கப்படுவது உடனடியாக சோழ வீரர்களால் தடுக்கப்படும். இல்லை, சோழ வீரர்களை இதை தூண்டி ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த விதம் நடக்காது. நடந்தால் அது விசாரிக்கப்படும். யாராயினும் மிக கடுமையான தண்டனை தரப்படும். நீங்கள் சிவப்பணிக்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றுதான் சோழ மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிவப்பணிக்காக வந்தவர்களை ஒரு பொழுதும் ஒரு இடத்திலும் அவமரியாதையாக நடத்தக்கூடாது. நடத்த விடமாட்டேன். இப்படி நடந்துவிட்டால் என்று பேசுவதை விட நடந்த பிறகு அதை பேசலாம். இப்பொழுது நீங்கள் தஞ்சை நகரம் முழுவதையும் சுற்றி பார்க்க உங்களுக்கு உரிமையை வழங்குகின்றேன் என்று கையை உயர்த்தி சொல்ல அந்த வீரர்களில் பல பேர் கைகூப்பி நிலம் தொட்டனர். மெல்ல ஸ்ரீ ராஜராஜருக்கு அருகே வந்து முகத்தை பார்த்து சிரித்தார்கள். என்ன பார்க்கிறீர்கள்? அருகே வந்து பார்த்த ஒரு வீரனை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் விசாரித்தார். மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். இவ்வளவு அழகாக ஒரு அரசரை நான் பார்த்ததே இல்லை. நான் ராஷ்டிரகூடன். எங்கள் அரசர்களெல்லாம் மல்யுத்த வீரர்களைப் போல்தான் இருப்பார்கள். நீங்கள் ஒடிசலாய் சிரிப்பாய் மிக கம்பீரமாய் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் தோன்றுகின்றது என்று சொல்ல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாய்விட்டு சிரித்தார். உங்கள் பெயர் என்ன? அவனை விசாரித்தார். அவன் சொன்னான்,
இன்று என்னோடு உணவருந்த வாருங்கள், உங்கள் நண்பர்கள் 3-4 பேரையும் அழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திரும்பி பார்க்க ஓலை நாயகம் ஒரு முத்திரை பதித்த ஓலையை அவரிடம் நீட்டினார். 4 என்று எழுதினார். அவன் உட்பட 4 வீரர்கள் அரண்மனைக்குள் வரலாம் என்று அதில் எழுதப்பட்டு இருந்தது. விகர்ணன் எங்கு போவது என்று தெரியாமல் தஞ்சையை நோக்கி நடந்த பொழுது கரியமாணிக்கம் ஓடிப்போய் அவன் எதிரே நின்றாள். கரியமாணிக்கம் அவள் எதிரே நிற்பதும் கைகளாட்டி பேசுவதும் விகர்ணன் வியப்போடு அவளுக்கு என்னவோ பதில் சொல்லுவதும் பிரம்மராயரின் கண்களுக்கு தென்பட்டன. பிரம்மராயர் விகர்ணனை பற்றி விசாரிக்க ஆள் அனுப்பினார். கூட்டம் கலைந்து போகும்போது மறுநாள் இளவரசர் ராஜேந்திரன் தஞ்சைக்கு வந்து விடுவார் என்று தகவல் வந்தது. ராஜேந்திரனோடு 1000 வீரர்கள் வருகிறார்கள் என்ற செய்தியையும் பிரம்மராயர் கேள்விப்பட்டு கவலையானார். பாடிக்காவல் வீரர்களை மிரட்டலாம், அடக்கலாம். ஆனால் ராஜேந்திரனுடைய போர் வீரர்களை அடக்கி ஒரு இடத்தில் அமர வைப்பது என்பது கடினம். அவர்கள் சற்று முரடர்கள், பிடிவாதக்காரர்கள், அலட்டல் உள்ளவர்கள். இது பற்றி மன்னரிடம் பேச வேண்டும் என்று பிரம்மராயர் தீர்மானித்தார். மன்னரை நோக்கி தன் குதிரையை செலுத்தினார். அவர் எதிரே இருந்த மகன் அருள்மொழிப்பட்டன் வந்து நின்றான். அப்பா, ராஜேந்திரன் அனுப்பிய போர் வீரர்கள் வந்துவிட்டார்களாமே, இனி வேலையில் எந்த சுணக்கமும் இல்லாமல் இருக்குமல்லவா? அவளோடு அருள்மொழிப்பட்டன் கேட்டான். தெரியவில்லை அருள்மொழி. திடுமென்று மனசுக்குள் எல்லா செயல்களும் இழந்துவிட்டது போல் ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டது. இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் ஒரு திகைப்பு வந்துவிட்டது. திட்டமிட்டு ஒவ்வொரு அங்குலமாக நகர வேண்டிய விஷயங்களை எதுவுமே நடைபெறாமல் விதித்து போய் நிற்கின்றனோ என்ற பயமும் வந்துவிட்டது. எனக்கு வயதாகி விட்டதால் இப்படியா, அல்லது இது சிவன் வேலை என்பதால் இப்படி ஏற்படுகிறதா? என்னப்பா சொல்லுகிறீர்கள்? சிவன் வேலை என்றால் அப்படி ஏற்படுமா? ஆமாம், வீடு கட்டும்போது இந்த திகைப்பு வராது. மாளிகை கோபுரங்கள் கட்டும் பொழுது இந்த திகைப்பு வராது. கோவில் வேலை என்று ஆரம்பித்து விடு. அது சிறிய வேலையாக இருந்தாலும் திடீரென்று நம்மால் ஒன்று முடியாது என்பது போல் ஒரு மனோபாவம் ஏற்படும். குறிப்பாக சிவன் கோயில் கட்டும் பொழுது இந்த பயமுறுத்தல் வெகு நிச்சயமாக எழும். உன்னால் ஆகும் காரியமாய் இது? நான் இல்லாமல் முடியுமா என்று பரமேஸ்வரன் ஒரு வார்த்தை கட்டுபவரை கேட்காமல் விடமாட்டான். விஷ்ணு கோயில் கட்டும் பொழுது இது ஏற்படாதா? ஆஹா, ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் விஷ்ணு சௌலபியன், மிக எளிதாக நமது அருகே வருபவன் என்று ஆழமான எண்ணம் இருப்பதால் சின்ன தடங்கள் கூட அடே இது நம்மை எச்சரிப்பதற்காக வந்திருக்கிறது என்று தான் தோன்றுமே ஒழிய மனப்பிரமைகள் ஏற்படாது. ஆனால் ராஜராஜர் உற்சாகமாக அல்லவா இருக்கின்றார். கோவில் கட்டுவது ஸ்ரீ ராஜராஜர் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் வேலை செய்வது நீயும் நானும். ஸ்ரீ ராஜராஜர் உத்தரவிட்டு விட்டு நின்று விடுவார். அவரை இறைவன் பவனித்தவில்லை, மாறாய் உன்னையும் என்னையும் தான் பயமுறுத்துவான். இப்பொழுது நீங்கள் பயப்படும்படி என்னப்பா ஆகிவிட்டது? வீரர்கள் வேண்டுமென்று கேட்டது உண்மைதான். ஆனால் அனுப்புகிறேன் என்று ஒரு வார்த்தை முன்கூட்டி எந்த எச்சரிக்கையும் விடாமல் 10,000 வீரர்களை இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறாரே, இந்த அவஸ்தையை எங்கு போய் சொல்வது? 10 நாளைக்கு முன்பு ஒரு ஓலை அனுப்ப முடியாதா? வீரர்களை காவல் வைத்து சரியாக பந்தல் போட்டு இவர்களுக்கு உறங்குவதற்கும் உண்பதற்கும் தனியாக கூடங்கள் செய்திருக்கலாம் அல்லவா? அப்பா, அதை யாரை வைத்து செய்வீர்கள்? சோழ வீரர்களை வைத்தா? எல்லோரும் இங்கே அடிமை வீரர்களை தானப்பா எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் யாராவது ஆள் கிடைக்க மாட்டார்களா என்கின்ற எண்ணம்தான் தஞ்சையில் எல்லோருக்கும் வந்துவிட்டது. தஞ்சையில் எல்லோரிடமும் காசு இருக்கிறது தந்தையே. அதனால் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய எவருக்கும் மனம் இல்லை. அடிமை வீரர்கள் வருகிறார்கள் என்றதும் அவரவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தனக்கு 10 தனக்கு 15 என்று விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரிகளை திணறடித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல முரட்டு ஆளாய் வேண்டுமென்று அடிக்கடி நச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், அதையும் நான் கேள்விப்பட்டேன். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், ஆட்கள் வந்துவிட்டார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு வெகு வேகமாக வேலையை துவங்க வேண்டும். அப்படி வேலை துவங்குவதற்காக உங்களிடம் ஒரு சிறிய விண்ணப்பமும் செய்கின்றேன். என்ன அருள்மொழி, சொல். பிரம்மராயர் மகனை உற்று கவனித்தார். நான் இங்கேயே தங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். இது சரியா என்று நீங்கள்தான் யோசித்து சொல்ல வேண்டும். இங்கு நீ தங்கினால் வேலைகள் வேகமாகி விடுமா? வேலைகள் வேகமாவதற்கு மட்டுமல்ல, இதமான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவ வேண்டும். நான் இங்கு தங்க விருப்பப்படுகின்றேன். எல்லா வசதிகளும் உள்ள அரண்மனையில் நாம் சுகமாக இருப்பது போலவும் இங்கு உள்ளவர்களை அனாதைகளாக விட்டுவிடுவது போலவும் ஒரு அபிப்பிராயம் எழுகின்றது.
குறிப்பாக தேவரடியார்கள் முணுமுணுப்பாக இருக்கிறார்கள். சிற்பிகள் எப்பொழுதுமே அரசு வேலை இப்படித்தான் என்று அலுப்பாய் பேசுகிறார்கள். நீ தங்கினாலும் அந்த அலுப்பு சரியாகி விடுமா அருள்மொழி? அப்பா, உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம். சொல்லுவதற்கு இடம் இருக்கிறது, கேட்பதற்கு ஒரு ஆள் இருக்கிறார் என்று இவர்களுக்கு இதமாக இருக்கும். இல்லையெனில் கோபமாக ஏதேனும் செய்து விடுவார்களோ என்று பயப்படுகின்றேன். யார் என்ன செய்துவிட முடியும் அருள்மொழி? அப்பா, யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் செய்யும் எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன். இது போர் நடவடிக்கை இல்லை, கோவில் வேலை. எவ்வளவு ஒற்றுமையாக செய்ய முடியுமோ அவ்வளவு ஒற்றுமையாக செய்வது நல்லது என்று நினைக்கின்றேன். இங்கே எங்கு தங்குவாய்? தேவரடியார்கள் இல்லத்திலா? அது உனக்கு கெட்ட பெயர் கொண்டு வந்து சேர்த்து விடுமே அருள்மொழி. எனக்கு தெரியும் அப்பா, நான் சிற்பிகளோடு தங்கலாம் என்றிருக்கின்றேன். தேவரடியார்கள் வீட்டிற்கும் சிற்பிகள் இருக்கும் இடத்திற்கும் அதிக தொலைவில்லை. சிற்பிகள் வீட்டில் தங்கினாலும் தேவரடியார்கள் சிநேகிதத்திற்குத்தான் அங்கு தங்குகிறாய் என்று சிற்பிகளே சொன்னாலும் சொல்லுவார்கள். ஆமப்பா, எனக்கு புரிகின்றது. ஆனால் இங்கு தங்காமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறீர்களா? இல்லை, உன்னைப் போல அந்தஸ்துள்ள ஒரு ஆள் இங்கு தங்குவது நல்லதுதான். உன்னால் அடிமை வீரர்கள் இருக்கும் இடத்தில் தங்க முடியுமா? உடனடியாக கொட்டகை போட்டு உனக்கென்று ஒரு தனி இடம் கொடுத்து அங்கே தங்க வைக்கின்றேன். இருப்பாயா? நல்லதப்பா, அப்படியே செய்துவிடலாம். இன்று நாள் நன்றாக இருக்கிறது, ஹோரை சிறப்பாக இருக்கின்றது. நான் இன்றே தங்கிவிடுகின்றேன். இன்றைக்கு எப்படி தங்க முடியும்? எந்த குடிலும் போடவில்லையே. அதுதான் நல்லதப்பா. அவர்கள் வந்தவுடனேயே அவர்களோடு ஒரு சோழ வீரனும் படுத்திருந்தான் என்று அவர்களும் சந்தோஷமாகட்டும். அவர்களை பற்றி நான் விசாரிக்கும் பொழுது அவர்கள் எனக்கு இன்னும் நெருக்கமாவார்கள். குடிசைகள் கட்ட ஆரம்பித்து விடலாம். நீ போய் தங்குவதை மன்னரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன் என்று பிரம்மராயர் மன்னர் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தார். மன்னர் சிற்பிகளோடு பேசிக்கொண்டிருப்பதால் பஞ்சவன் மாதேவியோடு இந்த விஷயம் குறித்து பேசினார். பஞ்சவன் மாதேவி வியப்போடு அருள்மொழிப்பட்டரை திரும்பி பார்த்தாள். ஏன் என்று சைகையால் விசாரித்தாள். பிறகு தங்கிக் கொள்ளலாமே என்று சொன்னாள். ஆனால் அருள்மொழி மௌனமாக நின்றான். சரி, அதுவும் நல்லதுக்குத்தான். உணவும் அவர்களுடைய உணவா? உனக்கு சிறப்பான உணவு சொல்லி அனுப்பட்டுமா என்று சொல்ல அருள்மொழி வேண்டாம் என்று தலையசைத்து விட்டான். பஞ்சவன் மாதேவி தொலைவிலிருந்து ஆதூரத்துடன் பார்த்தாள். அவளுக்குள் ஒரு சிநேகமான சகோதரத்துவமான ஒரு பாவம் பொங்கியது. ஒரு கோவில் வேலையில் சோழ வீரர்கள் எப்படி ஈடுபட்டு கொண்டு எந்தவித சுகமும் எதிர்பார்க்காமல் முழுமனதாய் செய்கிறார்கள் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டு அதற்கு முன்மாதிரியாய் அருள்மொழிப்பட்டன் நின்றான். எடுத்துக்காட்டாக இருக்கின்றான் என்று கேள்விப்பட்டு அவனை நோக்கி கை கூப்ப வேண்டும் என்ற எண்ணத்துடன் பார்த்தாள். அருள்மொழி அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டவன் போல நின்ற இடத்திலே தலை குனிந்து நிலம் தொட்டு வணங்கினான். அருள்மொழியை நோக்கி கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தாள் பஞ்சவன் மாதேவி. மன்னர் திரும்பி பார்த்தார். என்ன, அருள்மொழிக்கு பலமான ஆசீர்வாதம் நடக்கிறது? என்ன விசேஷம்? அருள்மொழி வீரர்களோடு தங்கப் போகின்றானாம். ஏன், அரண்மனையில் தகப்பனாரோடு சண்டையா? இல்லை, இங்கு யாருமே தங்குவதற்கு இல்லை, யாரும் இவர்களை உபசரிப்பதற்கு இல்லை என்பதால் இந்த இடத்தில் ஒரு சோழ அதிகாரி இருக்க வேண்டும் என்பதால் அவன் தங்குகிறேன் என்று சொல்லுகின்றான். அப்படியா? எனக்கு போட்டியாக வருகின்றான் அருள்மொழி. என் பெயரை வைத்து கொண்டதிலிருந்து அவன் எனக்கு போட்டியாகத்தான் வருகின்றான் என்று மன்னர் சிரித்தபடியே சொல்ல பஞ்சவன் மாதேவி வியப்போடு பார்த்தாள். நான் இன்று வீரர்களோடு தங்கலாம் என்றிருக்கிறேன். எதற்கு அருள்மொழி தங்க வேண்டும்? அருள்மொழி வேண்டுமானால் அரண்மனைக்கு போகலாமே. நன்றாக இருக்கிறது கதை. நீங்கள் தங்குகிறேன் என்று சொன்னால் அருள்மொழி போவானா? பிரம்மராயர் போவாரா? அல்லது நான் தான் போக முடியுமா? நீங்கள் எல்லோரும் போக வேண்டும். நானும் அருள்மொழியும் மட்டும் இருக்கின்றோம். முன் இரவு வரை சிற்பிகளோடு பேசிக்கொண்டிருந்துவிட்டு பிறகு நான் ராஜேந்திரன் அனுப்பிய அடிமை வீரர்களோடு உட்கார்ந்து கொள்ளப் போகின்றேன். இது நல்லதா? பாதுகாப்புக்கு உகந்ததா? உங்களை சுற்றி மற்ற வீரர்கள் வருவார்களே, அது சரியாக இருக்குமா? 4 வீரர்கள் இருக்கிறார்கள், கூட அருள்மொழியும் இருக்கின்றான். இதற்கு மேலே எதற்கு ஆட்கள் என்று சொல்ல அந்த விஷயம் மெல்ல கசிந்து மற்றவர்களிடையே போய் மன்னருடைய ஆபத்துதவி படை வீரர்கள் பரபரப்படைந்தனர். தங்கள் தலைவருக்கு தெரிவிக்க ஏற்பாடு செய்தனர். பிரம்மராயருக்கு அருகே வந்து இது சரியில்லை என்று பல்கடித்தார்கள். பிரம்மராயர் வேறு வழியில்லை என்று உதட்டை பிதுக்கினார். சோழ வீரர்கள் அரண்மனை பெண்டீரோடு வீடு திரும்ப மன்னரும் மற்றவர்களும் சிற்பிகளுடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்து உணவு எடுத்துக்கொண்டனர். ஆபத்து உதவிகள் மெல்ல ராஜேந்திரன் அனுப்பிய அடிமை வீரர்களோடு கலந்து பேசி இங்கு மன்னர் வருகிறார், மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தனர்.
மன்னர் வந்து உட்கார்ந்தார். எல்லோரும் அவரை சுற்றி வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி என்று மன்னர் சொன்னதும் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று உரக்க கூவினார்கள். நான் உங்களுக்கு கதை சொல்லட்டுமா? சிவபெருமான் கொண்டாடிய திருத்தொண்டர் புராணம் சொல்லட்டுமா? இந்த விதமான கதைகள் உங்கள் தேசத்தில் இருக்கின்றனவா? இருந்தால் என்ன விதமான கதைகள் இருக்கின்றன என்று எனக்கு சொல்லுவீர்களா என்று வீரர்களை பார்த்து கேட்க, வீரர்கள் இன்னும் நெருக்கமாக வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். மன்னர் ஆசனத்தின் மீது ஏறி நின்று கொண்டார். தொண்டையை செருமிக் கொண்டார். கதையை சொல்லத் துவங்கினார். மனைவி கேட்டால் கொடுத்து விடலாம் ஐயா. ஆனால் பெற்ற மகனின் தலைமுடியை கேட்டால் நீங்கள் கொடுக்க முடியுமா? அதுவும் அவள் சீவி சிங்காரித்து திருமணத்தன்று கணவனின் கையை பிடிக்க காத்திருக்கின்ற தருணத்தில் ஒரு சிவனடியார் வந்து, உன்னுடைய மகளின் தலைமுடி நன்றாக இருக்கின்றது, அது என்னுடைய பூநூலுக்கு ஆகும் என்று சொல்ல, திருமணச் சடங்கிற்காக காத்து நிற்கும் மகளை அருகே அழைத்து சிவனடியார் கேட்கின்றார். நான் தரப்போகின்றேன் என்று சொல்லி மகளின் தலையை சிரைத்து வாரி சிவனடியார் கையில் திணித்திருக்கின்றாரே, இதைவிட உத்தமமான மனிதர் ஒருவர் உண்டா? என்ன அர்த்தம் இதற்கு? என்னுடையது என்று எதுவுமே இல்லை, எல்லாம் சிவன் சொத்து, சிவனுக்காக. அரசர் மெல்ல மெல்ல அழகான வார்த்தைகளை கோர்த்து அந்த கதையை விவரிக்க பல பேர் கண்களில் நீர் சுரந்தது. மணமகள் முகம் சுளிக்கவில்லை, மணமகளின் தாயார் முகம் சுளிக்கவில்லை, திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இன்னொரு சிவனடியாரின் மணமகனும் முகம் சுளிக்கவில்லை. எல்லோரும் சேர்ந்து அந்த பரிசு கொடுத்தால் அந்த இடத்திலிருந்து சிவனடியார் மறைந்து சிவன் ரிஷப ஆரூடராக காட்சியளித்தார். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்தரங்கம் ஊருக்கு தெரிய வைத்தார். சிவன் உனக்கு என்ன அந்தரங்கம் என்று தன் அடியாரை தன் வாயிலிருந்தே தன் 25 வருடங்களாக மறைத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை ஊருக்கு முன்னே உடைத்து சொல்லி தலைக்குனிய வைத்தார். சிவத்தொண்டருக்காக எதையும் இழைப்பேன் நான், எதை அந்தரங்கம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றனோ அதையும் இழப்பேன் என்று ஒரு அடியார் சொன்னார். அது என்ன கதை தெரியுமா? திருநீலகண்டர் என்று ஒரு குயவர், பானை வடிப்பவர். வியாபாரம் நன்றாக ஆனதால் பிற்பகல் பொதுமகளிர் வீட்டிற்கு போய் சுகித்துவிட்டு திரும்பினார். அவர் பொதுமகளிர் வீட்டிற்கு போய் வந்தது தெரிந்துவிட்டது. அவருடைய மனைவி கோபமானாள். இனிமேல் என்னை நீர் தொட வேண்டாம், தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று கோபத்தில் கூறினார். அவர் தீண்டவே இல்லை. வெளியே கணவன் மனைவியாக சிரித்து பேசிக் கொண்டிருப்பர். வேலை செய்வர். கணவனுக்கு சோறிடுவதும் அவருக்கு எண்ணெய் தேய்த்து விடுவதுமான வேலைகளை மனைவி செய்வாள். மனைவிக்கு வேண்டிய உபகாரங்களை கணவன் செய்வான். இருவரும் சேர்ந்து திருமணத்திற்கு போவார்கள், திருவிழாவிற்கு போவார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் தீண்டுவதே இல்லை. ஆனால் தீண்டும்படியான ஒரு விஷயத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தான். ஒரு சிவனடியாராக தோன்றி தன்னுடைய திருவோட்டை அவரிடம் கொடுத்து கவனமாக வைத்திருக்கச் சொன்னார். திருவோடு காணாமல் போயிற்று. கொடுத்ததும் மாயை, வைத்ததும் மாயை, காணாமல் போனதும் மாயை. திருவோடு எங்கே என்று திரும்பி வந்த சிவனடியார் கேட்க, இல்லை என்று சொல்ல, காணோமே என்று பரிதவிக்க, நீ திருடிவிட்டாய் என்று சிவனடியார் குற்றம் சாட்ட, சிவனடியார் சொத்தை ஒரு நாளும் திருட மாட்டேன், மனதாலும் அதை தொடமாட்டேன் என்று சொல்ல, நான் நம்ப மாட்டேன் என்று சிவனடியார் மறுபடியும் வாக்குவாதம் செய்ய, சத்தியமாக நான் திருடவில்லை என்று குயவர் சொல்ல, இப்படி சத்தியம் செய்தால் போதாது, ஊரார் முன்னிலையில் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, நான் மனைவியின் கையை பிடிக்க மாட்டேன், மனைவியை தொடமாட்டேன் என்று திருநீலகண்ட குயவனார் சொல்ல, இதென்ன விசித்திரம், கொண்ட மனைவியை தொடமாட்டேன் என்றால் நீர் பொய் சொல்கிறீர் என்று தானே அர்த்தம் என்று சிவனடியார் எகிற, இல்லை, 25 வருடங்களாக நான் அவளை தொடவே இல்லை என்று சொல்ல, மீண்டும் ஒரு பொய்யா என்று அவர் சொல்ல, மனைவி அது பொய்யில்லை உண்மை என்று அதற்கு காரணத்தை சொல்ல, ஊரே திகைத்து நின்றது. மிக அந்யோன்யமாய் வாழ்ந்தீர்கள், நன்கு குடித்தனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்தால் இப்படி ஒரு பிணக்கா, இவ்வளவு நாள் பிணக்கா என்று ஊரே ஆச்சரியப்பட்டது. சரி, தொட வேண்டாம், கோலை பற்றி கொண்டு குளத்தில் மூழ்கி எழுங்கள் என்று சொல்ல, குயவனார் எப்பொழுதுமே சக்கரம் சுற்ற வைத்திருக்கும்
கைக்கோலை வைத்து கொண்டு மனைவியும் அவரும் குளத்தில் மூழ்கி எழுதியிருக்க அவருக்கு மட்டுமில்லை, ஊருள்ள அத்தனை பேருக்கும் ரிஷப ஆரூடராக சிவன் காட்சியளித்தார். கடவுள் பொய் என்று சொல்லுகிறவர்கள், கற்பனை என்று சொல்லுகிறவர்கள், சந்தோஷம் கற்பனையாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஒரு மனிதன் எப்படி வாழ்வது என்பதை இந்து மதம் சொல்லிக் கொடுத்தது போல், சைவம் சொல்லிக் கொடுத்தது போல் வேறு ஏதேனும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றதா? இந்த சைவத்தில் வழங்குகின்ற சிந்தனையைப் போல் வேறு எவரேனும் இந்த வழங்குகின்ற சிந்தனைகளை வைத்திருக்கின்றார்களா? என் இனிய நண்பர்களே, உங்களை நான் ராஷ்டிரகூடன் என்றோ, கங்கன் என்றோ, மேலை சாளுக்கியன் என்றோ, கீழை சாளுக்கியன் என்றோ, பாண்டியன் என்றோ, கேரளத்தான் என்றோ பார்க்கவே இல்லை. உங்களை நான் சிவனருட் செல்வராகவே பார்க்கின்றேன். சிவனின் அடியார்களாகவே பார்க்கின்றேன். இந்த கோயிலை நான் கட்டவில்லை. சிவன் என்னை கருவியாக்கி தனக்கு ஒரு கோவில் கட்டி கொண்டிருக்கின்றான். அதற்கு உங்களை துணையாக அனுப்பியிருக்கிறார். எனவே கோயில் கட்டுவதற்கென்று உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ சகலமும் செய்து தருவேன். எந்த உதவியும் செய்யவில்லையே, இருக்க ஒரு கூரை கூட இல்லையே என்று நீங்கள் உங்களுக்குள் கேள்வி கேட்கலாம். அது ஒரு சிறிய தவறு. நீங்கள் இவ்வளவு விரைவாக வந்து சேருவீர்கள் என்று இங்கு யாருமே நினைக்கவில்லை. சரியான தகவல் வந்து சேரவில்லை. உங்களை அனுப்புவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு இங்கு தகவல் வந்திருந்தால் இங்கு நல்ல விதமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இளவரசர் ராஜேந்திரர் அதை செய்ய மறந்துவிட்டார். ஆனாலும் உங்களுக்கு சௌகரியம் இல்லாத பொழுது நான் அந்த சௌகரியத்தை அனுபவித்து கொண்டு அரண்மனையில் இருக்க பிடிக்கவில்லை. எனவே நீங்கள் என்ன அனுபவிக்கின்றீர்களோ, நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ, சிவன் வேலை செய்ய வந்திருக்கின்ற உங்களுக்கு உண்டான சௌகரியங்கள் தான் எனக்கும் போதும் என்று நான் உங்களோடு இங்கேயே இருக்க ஆசைப்படுகின்றேன். அவர் சட்டென்று பிரம்மராயரின் பக்கம் திரும்பினார். பிரம்மராயரே, எங்கே இவர்களுக்கு உண்டி என்ன உணவு ஏற்பாடு செய்தீர்கள் என்று உரக்க கேட்டார். மன்னர் அதிகாரிகளிடம் உரக்க பேசுகின்ற பழக்கம் இல்லாதவர். நடுவே சில 100 பேர்களை வைத்து கொண்டு கேட்கும் வழக்கமும் இல்லாதவர். சட்டென்று அவர் கேட்க அருள்மொழிப்பட்டனும் பிரம்மராயரும் ஆச்சரியமடைந்தார்கள். சரி மன்னா, யாரையோ சமாதானம் செய்ய நாடகமாடுகின்றார் மன்னர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏற்பாடுகள் செய்திருக்கின்றேன். இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வண்டிகள் வந்து சேரும் என்று அவர் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதே 2 பார வண்டிகள் முரட்டு எருதுகளில் பூட்டப்பட்டு அசைந்து அசைந்து அந்த புல்வெளி நோக்கி வந்தன. உணவு வந்துவிட்டது, உணவு வந்துவிட்டது என்று வீரர்கள் கூவினர். பிரம்மராயர் அவர்களை நோக்கி கையை அசைத்தார். உணவு அல்ல, உணவுக்கான ஆயத்த தானியங்கள், விறகடுப்பு போன்றவை மட்டும்தான் வந்திருக்கின்றன. உணவை நீங்கள்தான் சமைத்து கொள்ள வேண்டும். கூட்டம் சட்டென்று அமைதியாயிற்று. இனிமேல் அடுப்பு பற்ற வைத்து உணவு தயாரித்து எப்பொழுது முடியும் என்று எல்லோருக்கும் கோபம் வந்தது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எல்லோரையும் உற்று பார்த்தார். என்ன இப்படி செய்து விட்டீர்களே, உணவு தயாரித்து கொண்டு வந்திருக்க கூடாதா? சரி, 1/4 நாழிகையில் உணவை நாங்கள் தயார் செய்து விடுகிறோம். இறக்கு இறக்கு என்று உரத்து கட்டளையிட எல்லா வீரர்களும் வண்டியை நோக்கி பாய்ந்து ஓடினர். கூடை கூடையாய் அரிசியை இறக்கி வைத்தார்கள். பருப்பையும் காய்கறிகளையும் பிரித்து வைத்தார்கள். வானம் பார்த்து சமைக்க வேண்டாம், ஒரு தடுக்கு ஓலை போட்டு விடுங்கள். ஏதேனும் பந்தல் இருக்கின்றதா என்று பாருங்கள் என்று சொல்ல சாய்த்து வைக்கப்பட்டிருந்த ஓலைகளை சிலர் வாரி வந்தார்கள். 4 புறமும் கொம்பு நட்டு குறுக்கு கம்பு கட்டினார்கள். மிக குறைவான நேரத்தில் ஒரு பந்தல் தயார் செய்தார்கள். கீழே அடுப்பு மூட்டப்பட்டது. அரணைக்கட்டையை கடைந்து நெருப்பு மூட்டப்பட்டது. மூட்டப்பட்ட நெருப்பை எடுத்து மெல்ல ஊதி சிவோகம் என்று அரசர் அடுப்பில் வைத்தார். சுள்ளிகளை பற்ற வைத்தார். கண்ணிகள் பற்றி கொண்டே எரிந்தன. இடைவிடாது இந்த நெருப்பு எரியட்டும். எல்லோர் வயிற்றிலும் இருக்கிற சூட அக்கினியை இந்த நெருப்பால் சமைக்கப்படும் உணவுகள் சமணம் செய்யட்டும் என்று சொன்னார். அரிசியை வீரர்களை கழுவி கொதிக்க வைத்தார்கள். அரிசியை தின்று பார்த்தார்கள். ஆளுக்கு ஒரு பிடி எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொள்ள வெட்கப்பட்டவர்களிடம் கையில் கொடுத்தார்கள். சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். பெரிய பெரிய பானைகளில் சாதம் கொதிக்க வைக்கப்பட்டது. பருப்புக்கு தனியே பானை ஏற்றப்பட்டது. காய்கறிகளை நறுக்கி கூட்டு செய்யப்பட்டது. 50-60 வீரர்கள் இந்த வேலையில் ஈடுபட மற்றோர் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க அவர்களை நோக்கி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மெல்ல நடந்தார். போர் வீரர்களாக இருப்போர் எத்தனை பேர் என்று கேட்டார். மிகச்சிலரே இருந்தனர். அதிகம் பேர் விவசாயிகளாக இருந்தார்கள். கல் தச்சர்கள் யார், பொற்கொள்ளர்கள் யார், நெசவாளர்கள் யார், யாதவர்கள் யார், கருமார்கள் யார் என்றெல்லாம் கேட்டு விவரம் அறிந்தார்.
கங்க தேசத்தில் எப்பொழுதாவது தான் மழை பெய்யும். மழை நீரை தேக்கி வைக்க என்ன வசதிகள் அங்கு இருக்கின்றன? கங்க மன்னன் எப்படி ஆட்சி செய்கின்றான்? எப்படி வரி வசூலிக்கின்றான்? யாரிடம் வரி வசூலிக்கின்றான் என்றெல்லாம் கேட்டு அறிந்தார். அடுப்புகளுக்கு விறகுகள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டன. எல்லோருக்கும் கையில் மந்தார இலைகள் கொடுக்கப்பட்டன. சிலருக்கு தாமரை இலைகள் தரப்பட்டன. வீரர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இலைகளை ஏந்தி வரிசையானார்கள். கூட்டும் சோறும் அவர்களுக்கு பரிமாறப்பட்டன. எல்லோருக்கும் வாழைப்பழங்களும் கொடுக்கப்பட்டன. தேவரடியார்கள் ஆய்ந்து கொடுத்த கீரையில் துவையல் செய்யப்பட்டிருந்தது. தஞ்சை நகரில் இருந்து பெரும் பானைகளில் மோர் வந்து இறங்கியது. வீரர்கள் கூட்டும் சோறும் தின்றுவிட்டு மோர் குடித்தனர். மோருக்கு கீரை துவையலை தொட்டு கொண்டார்கள். ஏப்பம் விட்டார்கள். உணவு நன்றாக இருந்ததா என்று கேட்க, நன்றாக இருந்தது, ஆனால் எங்களுக்கு மாமிசம் வேண்டும். மாமிசம் சாப்பிட்டு வெகு நாளாயிற்று என்று குரல் கொடுத்தார்கள். நாளை மறுநாளில் இருந்து உங்களுக்கு மாமிசம் வழங்கப்படும். நாளைக்கு வேறு வகையான உடம்பு வழங்கப்படும் என்று உரக்கச் சொன்னார் மன்னர். அவர் சொன்ன செய்தி மற்றவர்களுக்கும் பரப்பப்பட்டது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அடிமைகளாக வந்த வீரர்களோடு சல்லாபிக்கப் போயிருக்கிறார் என்று தஞ்சை மக்கள் கேள்விப்பட்டு மிகுந்த ஆவலோடு தங்கள் மனைவியோடும் மக்களோடும் வீட்டு பெரியவர்களோடும் வேடிக்கை பார்க்க வந்தனர். அரசனுடைய கீர்த்தி இந்த அடிமைகளின் வரவால் அதிகரித்து விட்டது என்று பேசிக்கொண்டனர். 10 நாள் 15 நாள் பயணம் செய்து எல்லையே இல்லாத வானத்துக்கு அப்பால் போய் அங்குள்ள மனிதர்களை சிறைப்பிடித்து அங்குள்ள செல்வங்களை தஞ்சைக்கு கொண்டு வந்திருக்கிறார் மன்னர் என்று பீற்றலாய் பேசினார்கள். இவரை விட மிகப்பெரிய கீர்த்திமான் உண்டோ? உலகத்தின் மறுபக்கமெல்லாம் இவருடைய புகழ் பரவி இருக்கிறது என்று புலவர்கள் பாட, கிழவர்களும் பெண்களும் வாய்ப்பிழந்து அதை கேட்டுக்கொண்டு இருந்தனர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எழுந்து நின்றால் பூமி நடுங்கும், வாழ் உருவினால் வானம் நடுங்கும் என்று கவிதை நடையில் அதிகம் பேசினர். பகல் வேஷக்காரர்களும் தெருவுக்கு வந்து நடிக்கின்றவர்களும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பற்றி அதிகம் நடித்து காட்டினர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எப்படி உட்கார்வார், எப்படி நடப்பார், என்ன பேசுவார் என்று அதிகம் அதிகே இருந்து பார்த்தீர் தெரியாத மக்கள் இந்த நடிகர்களை வியப்போடு பார்த்தனர். ஓ, ராஜராஜ தேவர் சிரிப்பது போலவே இருக்கிறது என்று ஒருவர் சொல்ல, மற்றொருவர் அப்படியா என்று கேட்பார். அந்த மற்றவர்கள் வேறு எவரிடமாவது அடே, உடையார் ஸ்ரீ ராஜராஜரைப் போலவே நடிக்கின்றான் இவன் என்று சொல்ல, நடித்தவன் புகழ் வேகமாக பரவியது. அவனுக்கு தஞ்சையை சுற்றியுள்ள கிராமங்களில் மிகுந்த வரவேற்பும் இருந்தது. ராஜராஜர் எப்படி உட்காருவார், எப்படி திரும்புவார், ராஜராஜர் கோபமானால் எப்படி விழிப்பார், உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அரச சபையில் என்ன நடந்தது தெரியுமா என்றெல்லாம் அவன் விளக்க மிக மிக அதிசயமாய் கை கட்டி கேட்டு கொண்டிருப்பார்கள். அவனையே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவராய் நினைத்து சில பேர் பணிவதும் உண்டு. அவன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வேஷத்தில் இருக்கும் பொழுது அவனை அவமதித்து விடவும் முடியாது. நான் உடையார் வந்திருக்கின்றேன் என்று வாசலில் இடுப்பில் கை வைத்து அந்த பகல் வேஷக்காரன் பேசினால் அந்த நடிகனை உடனே அமரச் சொல்லி ஒரு நாற்காலி போடத்தான் வேண்டும். ஊரில் சபையோர்கள் எவராக இருந்தாலும் நின்றுதான் ஆக வேண்டும். கிராமத்து சபையில் அவனுக்கு அப்படித்தான் மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் அந்தணர்களின் வீடுகளில் இந்த ஏமாற்று வேலை பலிப்பதில்லை. என்ன, இன்று உடையார் வேஷமா? பேஷ் பேஷ், சுமாராய் பொருந்தி இருக்கிறது. உடையார் வேஷம் போட்டு அவரை போல் உடித்து கொண்டால் போதுமா? உடம்பு இரும்பு போல் இருக்க வேண்டாமா? தொந்தியும் தொப்புமாய் நிற்கின்றாயே. உடையார் ஓடுகின்ற குதிரையில் தாவி ஏறுவார், உன்னால் முடியுமா? நீ உடையார் வேஷம் போடுவதால் தான் இப்படி ஏறித்தான் ஆக வேண்டும் என்று அவர்கள் சொல்ல, அநேகமாய் அந்தணர்கள் இருக்கும் மங்களங்களை விட்டுவிட்டு அவன் விலகி போய்விடுவான். உடையாரையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று கைகூப்பி விட்டுவிட்டு போய்விடுவான். இந்த பகல் வேஷக்காரனுடைய ஆட்டமெல்லாம் மற்றவர்கள் இருக்கின்ற பகுதியிலும் வைசியர்கள் வாழும் பகுதியிலுமே கருமார், குயவர், தச்சர் போன்ற தொழிலாளர்கள் பகுதியில்தான் ஈடுபடும். இப்படி கூத்தாடிகளாலும் பகல் வேஷக்காரர்களும் பரப்பப்பட்ட உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இப்பொழுதெல்லாம் தஞ்சையை விட்டு அதிகம் போகாமல் தஞ்சைக்கு உள்ளேயே வலம் வருகின்றார். எல்லோரையும் சந்தித்து பேசுகின்றார் என்று பேச்சு உண்டாகி தஞ்சையில் உள்ள மக்கள் அடிக்கடி போகும்போதும் வரும்போதும் பார்த்து அதுவும் திருப்தி அடையாமல் பகல் வேஷக்காரன் அவர் உட்காருவதை அற்புதமாய் நடித்து காண்பிப்பதாய் சொன்னார்களே,
அவன் உட்கார்ந்து பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டு, அவனுக்கு கோபம் வரும்போது எப்படி இருக்கும் என்பதை நேரே அறிய ஆசைப்பட்டு, எங்கெல்லாம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரன் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் மிகப்பெரிய கும்பல் கூட ஆரம்பித்தது. ஆபத்து உதவிகளுக்கு மிக கடினமான நேரமாக அது இருந்தது. அரசனை சுற்றிய மெய்க்காவல் படையினர் இன்னும் வேகமாக இருந்தார்கள். ஆனால் மன்னர் அவர்கள் அத்தனை வேகமாக மக்களிடம் இருக்க வேண்டாமே என்று மெல்லியதாய் கட்டளையிட்டார். எனவே மெய்க்காப்பாளர்கள் ஆபத்து உதவிகளை தள்ளிவிட்டு மக்கள் அவர் அருகே போய் நிற்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்காக முயற்சியும் செய்தார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.